ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜேபி. இது நம்ம மைண்ட் மேட்டிக்ஸ் ஆப்டிடியூட் சேனல், ஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். அது ஆப்டிடியூட் சொல்லி தர நிறைய சேனல் இருக்கு. நீங்க மைண்ட்ல நினைக்கிறது எனக்கு புரியுது. இந்த சேனல்ல என்ன ஸ்பெஷல்? ஆப்டிடியூட்னா என்ன? எதுக்கு இதை படிக்கிறோம்? கவர்மெண்ட் எக்ஸாம் பிளேஸ்மெண்ட்ல எல்லாம் ஏன் ஃபர்ஸ்ட் ரவுண்டா ஆப்டிடியூட் கேட்கறாங்க? என்னென்ன டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? எப்படி சால்வ் பண்ணணும்? அப்படி நீங்க நினைக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இந்த இன்ட்ரோ வீடியோல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஜேபி மைண்ட் மேட்டிக்ஸ். ஜேபி மைண்ட் மேட்டிக்ஸோட ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் சால்வ். எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலுமே திங்க் பண்ணி தான் சால்வ் பண்ணும். இங்க நான் திங்க்ங்கிறத ரெஃபர் பண்றது லாஜிக்கலா திங்க் பண்றதை ரெஃபர் பண்ணிருக்கேன். அதனாலதான் சேனலுக்கு நேம் மைண்ட் மேட்டிக்ஸ்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட், வாட் இஸ் மைண்ட் மேட்டிக்ஸ்? இங்க மைண்ட்ங்கிறது என்ன, எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், திங்கிங், இன்டெலிஜென்ஸை ரெஃபர் பண்ணுது. மேட்டிக்ஸ்ங்கிறது மேத்தமேட்டிக்ஸை ரெஃபர் பண்ணுது. இது ரெண்டோட ஃபியூஷன் தான் மைண்ட் மேட்டிக்ஸ். ஒரு ப்ராப்ளமை லாஜிக்கலா சால்வ் பண்றது எப்படி, மெமரி பண்ணாம சால்வ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு இந்த மைண்ட் மேட்டிக்ஸ் சேனல் மூலியமா சொல்லி தரப்போம். மோஸ்ட்லி நம்ம இங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் தான். என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மேக்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு கேட்டா பொதுவா மேக்ஸ் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னு கேட்டா ஈக்குவேஷனா இருக்கும், ஃபார்முலா தெரியாது, இடையில ஒரு ஸ்டெப் தப்பாச்சுன்னா எல்லாமே தப்பாயிடும்னு பொதுவா சொல்லுவாங்க. ஃபார்முலானா என்ன? ஏதோ ஒரு டெரிவேஷனோட லாஸ்ட் ஸ்டெப்பை தான் உங்களுக்கு ஃபார்முலான்னு சொல்லி மனப்பாடம் பண்ண சொல்றாங்க. அதையும் நீங்க மனப்பாடம் பண்றீங்க. ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு திங்க் பண்றதே கிடையாது. இதே மாதிரி நிறைய ஃபார்முலாவை மெமரி பண்ணுவீங்க. எக்ஸாம்ல போய் அப்ளை பண்றப்ப மறந்து போயிடும். இல்லை என்ன ஆகும், வேற ஃபார்முலா அப்ளை பண்ணிருங்க. இதுதான் நீங்க செய்யற தப்பு. அதனாலதான் மைண்ட் மேட்ரிக்ஸை உங்களை டிஃப்ரெண்டா யோசிக்க வைக்க போறோம். ஃபார்முலா இல்லாம, பெரிய பெரிய ஈக்குவேஷன் இல்லாம, சிம்பிள் ஸ்டெப்ல எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது தான் நாங்க இங்க உங்களுக்கு சொல்லித்தர போறோம். அப்பனா ஃபார்முலாவே நடத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. 80% ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஃபார்முலா இல்லாம தான் நடத்தும். 20% வந்து ஃபார்முலாவோட நடத்துவோம். அந்த ஃபார்முலாவும் எப்படி வந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். a plus b the whole square ஃபார்முலா எடுத்துக்குவோம். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆன்சர் என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவீங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் உங்ககிட்ட. 4 ஸ்கொயரோட வேல்யூ எல்லாருமே ஆன்சர் சொல்றது 60. இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 4ஐயும் மல்டிபிள் பண்ணும், அதனால எனக்கு வந்து 16 வந்ததுன்னு சொல்லுவீங்க. அதே தான் இங்கேயும். a plus b the whole square ஃபார்முலானா a plus b-யையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ண என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் ba பிளஸ் b ஸ்கொயர் வந்திருக்கும். ஸோ இதை என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாம். a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்னு வந்திருக்கும். இதுதான் இந்த டெரிவேஷன். டெரிவேஷனோட லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்றாங்க? ஃபார்முலான்னு சொல்றாங்க. அதை நம்ம மெமரி பண்றோம். இதே மாதிரி நிறைய ஃபார்முலா படிக்கிறப்ப நம்மளுக்கு அங்க போனா மறந்து. அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே டெரிவேஷனோட லாஸ்ட் ஸ்டெப், அந்த டெரிவேஷன் எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த இடத்துல இங்க பிளஸ் 2ab வருமா மைனஸ் 2ab வருமாங்கிற உங்களுக்கு டவுட்டே வராது. ஸோ நீங்க ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். தென் இந்த 20% ப்ராப்ளம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும்னு சொன்னல, அது என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃபார்முலா இருக்கும். மென்சுரேஷன்ல வந்து 2D 3D வெள்ள இருக்கிறதெல்லாம் ஃபார்முலா இருக்கும். 2Dனா ஸ்கொயரு, அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இதுல இருக்கிற ஏரியா கண்டுபிடிக்கிறது, பெரிமீட்டர், சர்க்கிள்க்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், இது மாதிரி கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலாவை எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3Dல பார்த்தீங்கன்னா கியூபு, கோனு, சிலிண்டரு, இது மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதுக்கும் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். தென் அடுத்தது ட்ரிக். நிறைய இடத்துல ட்ரிக் ஒன்றும் சொல்லுவாங்க. ஃபார்முலா தான் ட்ரிக், அதோட சிம்பிளிஃபைட் ஃபார்மை வந்து ட்ரிக்குன்னு சொல்லி உங்ககிட்ட மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. நீங்களும் அதை மனப்பாடம் பண்ணிடுவீங்க. ஏன் வந்தது, எதுக்கு வந்தது நம்ம திங்க் பண்றதே கிடையாது. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்குமே எப்போதுமே
ஒரு ஃபார்முலாவோ இல்லை ட்ரிக்கோ சொன்னாங்கன்னா ஏன் வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டு பழகும். அப்பனா தான் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியா சால்வ் பண்ணவும் முடியும். இப்போ நான் ட்ரிக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, 26 into 24 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு ட்ரிக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 25² - 1ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவும் ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது ஒரு ஃபார்முலா தான். அது ஃபார்முலான்னு சொல்லாம உங்களுக்கு ட்ரிக்குன்னு சொல்லி மனப்பாடம் பண்ண சொல்றாங்க. அதை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிங்க. அங்க போனீங்கன்னா இங்க +1 வருமா -1 வருமா அப்படிங்கிற டவுட் வரும். ஆனா இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இந்த இது வந்து அங்க ஞாபகம் வந்துடும். இப்ப இதுக்கு 2க்கும் சென்டர்ல இருக்க வேல்யூ, அதாவது கண்டினியூஸா 3 நம்பர் இருக்கும். 24, 25, 26, 27, 28, 29. இதே மாதிரி இதுல நடு நம்பரை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னு கேட்பாங்க. அப்படி வந்ததுன்னா நடு நம்பரை ஸ்கொயர் பண்ணி -1 பண்ணும். அதாவது சென்டர் நம்பர் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப நான் 26 வரணும்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது சென்டர் நம்பர் எக்ஸ் தான், சென்டர் நம்பர் 25. 26 வரணும்னா என்ன பண்ணுவீங்க? இதை எக்ஸோட 1 ஆட் பண்ணுவேன். 24 வரணும்னா எக்ஸோட 1 மைனஸ் பண்ணுவேன். இதை பாருங்க, எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இது எங்க ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியும். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா தான். அது என்ன வந்திருக்கும்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன வந்திருக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இங்க நம்ம எக்ஸ் என்ன எடுத்துருக்கோம்? சென்டர் நம்பர், அது 25. என்ன வந்திருக்கும்? 625 வந்திருக்கும், -1. இதோட ஆன்சர் 624. இதான் ட்ரிக்குன்னு சொன்னாலும் நீங்க அதை மெமரைஸ் பண்ணாம எப்படி வந்ததுன்னு லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் நான் உங்ககிட்ட சொல்றேன், லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாரும் வீட்லயும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. SI = PNR / 100 அப்படிங்கிற ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. ஆனா வீட்ல கால்குலேட் பண்றப்ப யாருமே இதே மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறது கிடையாது. எல்லாருமே என்ன பண்றாங்க? திங்க் பண்ணி லாஜிக்கலா, அதாவது மனக்கணக்கு மூலியமா சால்வ் பண்ணுவாங்க. அதான் லாஜிக்கலா திங்க் பண்றது. இங்க நான் உங்களுக்கு இதே மாதிரி தான் சொல்லி தரப்போம். ஃபார்முலாஸ் கிடையாது, அப்படியே ஃபார்முலா இருந்தாலும் எப்படி வந்ததுன்னு சொல்லிடுவோம். ட்ரிக்கும் எப்படி வந்ததுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். லாஜிக்கலா உங்களை திங்க் பண்ண வைக்க போறோம். இதுதான் ஜேபி மேத்தமேட்டிக்ஸோட ஸ்டைலா இருக்க போகுது. அடுத்தது ஏற்கனவே சொன்னதான், ஜேபி மேத்தமேட்டிக்ஸோட பிலாசபி பார்த்தீங்கன்னா லாஜிக், நாட் ஃபார்முலா. ஏற்கனவே சொன்னதுதான், நீங்க நிறைய ஃபார்முலா படிக்கிறப்ப மறந்து போயிடும். எக்ஸாம்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்றப்ப அந்த சம் நம்ம விட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஜிக்கலா திங்க் பண்ண கத்துக்கோங்க. ஒரு கான்செப்டை டீப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கோங்க. ஒரு ப்ராப்ளமை கான்ஃபிடென்ஸா அட்டென்ட் பண்ணுங்க. இது எல்லாமே தான் உங்களோட ஸ்கில். இந்த ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணிட்டு அதை எக்ஸாம்ல அப்ளை பண்றப்ப நீங்க கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். அடுத்தது நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். சரி, இந்த நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம்னா ஆப்டிடியூட், ரீசனிங், ரியல் லைஃப் ப்ராப்ளம். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ரிலேட்டட், பார்ட்னர்ஷிப் ரிலேட்டட், இதெல்லாம் வந்து ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ற சம்ஸ். அதை எல்லாமே எப்படி சால்வ் பண்றது, பிளேஸ்மெண்ட், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது தான் இங்க நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அடுத்து இப்ப ஆப்டிடியூட்னா என்ன, ரீசனிங்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஆப்டிடியூட் ஒண்ணும் இல்ல, நம்பர் ரிலேட்டட்ல இருக்கிறது எல்லாமே பார்க்கறது ஆப்டிடியூட். அதையும் நீங்க திங்க் பண்ணி தான் சால்வ் பண்ண போறீங்க. இது எதுக்காக படிக்கிறோம்னா, நமக்கு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம இதை படிக்கிறோம். இதுல என்னென்னலாம் இருக்கும்? நியூமெரிக்கல் எபிலிட்டி இருக்கும், டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கும், பேசிக் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட், ஒரு ப்ராப்ளமை எவ்வளவு சீக்கிரமா அனலைஸ் பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம இங்க பார்க்க போறோம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலா எப்படி திங்க் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்தது எதுக்காக ஆப்டிடியூட் ரீசனிங் படிக்கிறோம்? நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காக. எவ்வளவு ஸ்பீடா நம்ம திங்க் பண்றோங்கிறத பார்க்கறதுக்காக. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, அதனால படிக்கிறோம். இது எல்லாத்தையும் விட பெட்டர் டிசிஷன் மேக்கிங். நம்ம ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா
அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா வந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். அது எல்லாமே ஆப்டிட்யூட் ரீசனிங் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா, ஈஸியா உங்களால டிசிஷன் எடுக்க முடியும். ஸ்மார்ட்டா யோசிக்க முடியும். தென் அடுத்தது. எதுக்காக எக்ஸாம்ஸ்ல ஆப்டிட்யூட் ரீசனிங் கேட்கறாங்க? முக்கியமான ஒரே கண்டிஷன். நெறைய பேர் அட்டெண்ட் பண்றாங்க. உங்களை ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்றதுக்காக தான் உங்களுக்கு ஆப்டிட்யூட் ரீசனிங் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. ஏன் இத வச்சு தான் ஃபில்டர் பண்ண முடியுமான்னா, இது ஏன் எக்ஸாமா கேட்கறாங்கன்னா, உங்களோட மென்டல் எபிலிட்டிய செக் பண்றதுக்காக. நீங்க எந்த அளவுக்கு லாஜிக்கலா திங்க் பண்றீங்கங்கிறதுக்காக. உங்களோட ஸ்பீட் அக்யூரசிலாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக. இதுக்கு எல்லாத்துக்குமே தான் ஆப்டிட்யூட் ரீசனிங் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க. அடுத்து. இந்த சேனல்ல நீங்க என்ன வந்து கெயின் பண்ணிக்க போறீங்க? லாஜிக்கலா எப்படி திங்க் பண்றதுங்கிறத கத்துக்க போறீங்க. ஒரு சம்ம எப்படி சீக்கிரமா சால்வ் பண்றது? தப்பில்லாம சால்வ் பண்றது? ஆப்ஷன்ஸ்ல இருந்து எப்படி சால்வ் பண்றது? இது மாரி ஸ்மார்ட் அப்ரோச் எல்லாம் கத்துக்க போறீங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ இம்ப்ரூவ் பண்ணி எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ண போறீங்க. அடுத்தது. அடுத்தது என்னதுன்னா, ப்ரமோஷன் தான். அ எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. டிஃபரண்டா திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணீங்கனாலே ஆப்டிட்யூட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது. தென் ஆப்டிட்யூட்ல என்ன டாபிக் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் மேத்ஸ். அதாவது நீங்க எந்த ஆப்டிட்யூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் பேசிக்ஸ் மேத்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நடத்தப் போறேன். அதுல என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் வந்து சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் ஓகே. அது இல்லாம ஸ்கொயர் கியூப்னா என்ன? அது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். தென் அடுத்தது போர்ட் மாஸ் ரூல்னா என்ன? அத எங்க அப்ளை பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரேஷியோ, எல்சிஎம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். பெர்சன்டேஜ் கால்குலேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஃபிராக்ஷன் டூ டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ்க்கு உண்டான ஃபார்முலா என்ன? டைமை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? ஸ்பீட எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? டிஸ்டன்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? இது மாரி எல்லாத்தோட பேசிக்ஸ் தான் நான் உங்களுக்கு இங்க சொல்லித் தரேன். ஃபர்ஸ்ட்டு அதான் நம்ம பார்ப்போம். தென் அடுத்து நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்னா போல்ட்மாஸ் ரூல்ல எப்படி அப்ளை பண்றது? டிவிசிபிலிட்டி ரூல்னா என்ன? அது எதுவரைக்கும் படிச்சிருக்கணும்? யூனிட் டிஜிட்னா என்ன? அத எப்படி கால்குலேட் பண்ணணும்? மீன், மீடியன் மோட்னா என்ன? டெசிமல் ஆப்பரேஷன்னா என்ன? ரூட் கால்குலேஷன், அரித்மெட்டிக் புரோகிரஷன், பவர் ஃபேக்டர், ரிமைண்டர் தியரம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கான்செப்ட் இது எல்லாமே உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்ல அதுக்கு அடுத்தது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா ஒண்ணுமே இல்ல. ரேஷியோங்கிறது ஒரு கம்பேரிசன் டூல் பிளஸ் சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல இருக்க போகுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, நீங்களும் வந்து உங்களோட சேலரிய வந்து உங்க ஃப்ரெண்டோட சேலரிய நான் கம்பேர் பண்றேன். நீங்க வந்து ஒரு 15,000 வாங்குறீங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு 10,000 வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கிறப்ப 2 பேத்தையும் கம்பேர் பண்றது தான் இந்த ரேஷியோ. அத நான் சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல சொல்லணும். அதாவது 15,000 10,000ங்கிறது எப்படி இருக்கும்? இத வந்து சிம்பிளிஃபைட் பண்ணா 3:2 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கும். அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் ரேஷியோ. இது எல்லாமே பேசிக் ரேஷியோல வரும். அடுத்தது ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். அதாவது இப்ப நான் உங்களுக்கு வந்து சேலரின்னு சொன்னேன்னா, அத ஏஜ் வச்சு சொல்லியிருப்பாங்க. இங்க மிக்சர்ன்னு இருக்கா? மிக்சர்னா என்ன இருக்க போகுது? சுகர், வாட்டர் சொல்யூஷன், சால்ட், வாட்டர் சொல்யூஷன் இது மாரி இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அவங்க அது 2க்குமே வந்து ரேஷியோ வச்சு கம்பேர் பண்ணி என்ன சொல்றாங்களோ அத வந்து அப்ளை பண்ணணும். தென் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னா இன்வெஸ்ட்மென்ட், டைம் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் இந்த 3க்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத படிக்கிறது தான் பார்ட்னர்ஷிப். அடுத்தது டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்ல எனக்கு 3 டாபிக். பேசிக் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், குரூப் ப்ராப்ளம். 2 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்க எத்தன நாள்ல முடிக்கிறாங்க? தனித்தனியா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் டைம் அண்ட் ஒர்க். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்னா, இப்ப அந்த பெர்சனுக்கு பதிலா இங்க என்ன இருக்க போகுதுன்னா, தொட்டியும் பைப் இருக்க போகுது. 2 பைப் சேர்ந்து ஒரு தொட்டிய வந்து எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும்? இல்ல எம்ப்டி பண்ணும்? தனித்தனியா ஃபில் பண்ணா எவ்வளவு நாள் ஆகும்? அது மாரி படிக்கிறது தான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். குரூப் ப்ராப்ளம்னா ஒண்ணுமே கிடையாது. இங்க நான் 2, 1 பத்தி பேசினேன்ல. இதே அதிகமா வச்சிருப்பாங்க. 10 பேரு, 20 பேர், 50 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க் எத்தன நாள்ல முடிப்பாங்க? அப்படி படிக்கிறது தான் குரூப் ப்ராப்ளம்.
ஃபோர்த் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ். இது 3க்குமே ஒரு ரிலேஷன் இருக்கு. அந்த ரிலேஷன் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பேசிக்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? ஸோ ட்ரெயின் ப்ராப்ளம். ஏன் இந்த ட்ரெயின தனியா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸ்பீடு ட ட்ரெயின் ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் லென்த்த நம்ம ட்ரெயினோட லென்த்த கன்சிடர் பண்ணுவோம். அதனால அது தனியா இருக்கும். போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம்னா ஒண்ணுமே இல்ல. ஸ்ட்ரீம்ங்கிறது வந்து கடல் அலை. இல்லைன்னா ஆத்துல அலைய சொல்றது தான் ஸ்ட்ரீம். ஓகேவா? இப்ப நீங்க வந்து இத எத பத்தி படிக்க போறோம்னா, ஸ்பீட பொறுத்து இந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் இருக்க போகுது. போட் வந்து கடல்லயோ, ஆத்துலயோ போறப்ப, அலையடிக்கிற திசையிலேயே போச்சுன்னா, என்னோட ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா, எனக்கு ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகும். இத டிபெண்ட் பண்ணி தான் இந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் இருக்கு. அது ரிலேட்டடா தான் இந்த சம்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஆவரேஜ்ங்கிறது சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆவரேஜ்ங்கிறது பேசிக். அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க ஒரு கிளாஸ்ல. அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏஜோட ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்களோ அதால டிவைட் பண்ணி சொல்றேன். இங்கேயும் அதே மாரி தான். எவ்வளோ ட்ரிக்கா இந்த சம்லாம் சால்வ் பண்ணலாங்கிறது இந்த ஆவரேஜ்ங்கிற டாபிக்ல நம்ம பார்ப்போம். அடுத்து பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும் ஒரு 40% ப்ராப்ளம வந்து பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணியே நம்மளால சால்வ் பண்ண முடியும். அதுக்கு கீழ தான் என்னென்ன இதான் மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். பேசிக்ஸ் ப்ராப்ளம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் இந்த நாளையுமே இந்த டாபிக் உள்ள வச்சிருக்கோம். தென் அடுத்தது வந்து கவுண்டிங் பிரின்சிபல், அதாவது பிசிபி, பர்மிட்டேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. இது ரொம்ப ஈஸியான டாபிக். அதாவது ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அந்த 4 பேர்த்த வந்து எப்படி அரேஞ்ச் பண்றது? இப்ப 4 சேர் இருக்கு. அந்த 4 சேரை எந்தெந்த விதம்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு படிக்கிறது பெர்முடேஷன். காம்பினேஷன் அந்த 4 சேர்ல இருந்து ஒரு சேரோ இல்ல 2 சேரோ எடுக்கிறதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? எத்தனை விதமா எடுக்க முடியும் ஒரு குரூப்ல இருந்து அப்படின்னு பார்க்கறது தான் காம்பினேஷன். ப்ராபபிலிட்டினா ஒண்ணும் இல்ல. காம்பினேஷனோட அடுத்த வெர்ஷன் தான் ப்ராபபிலிட்டி. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைஸ் டைஸ் வச்சு சம் சால்வ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து கார்ட்ஸ் வச்சு சம் சால்வ் பண்றது, இல்லைன்னா ஒரு மார்பிள்ஸ் ஒரு ஒரு 10 மார்பிள்ஸ் இருக்கு. அந்த 10 மார்பிள்ஸ் கலர் கலரா இருக்கு. அத வச்சு சால்வ் பண்றது எல்லாமே இதுல பார்ப்போம். அடுத்தது மென்சுரேஷன். நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் நம்ம ஃபார்முலா மோஸ்ட்லி நம்ம படிக்கிற மாரி இருக்கும். இதெல்லாம் 2டி. ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்லாம் 2டி டயகிராம். அதே மாரி கோன், கியூபாய்ட், ஸ்பியர், கியூப், சிலிண்டர் இது எல்லாமே வந்து 3டி. இது ஒவ்வொன்னுக்குமே என்ன இருக்க போகுது? ஏரியா இருக்கும், பெரிமீட்டர், வால்யூம், சர்ஃபேஸ் ஏரியா இது மாரி என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, அந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி மென்சுரேஷன்ல பார்ப்போம். கிளாக் அண்ட் கேலண்டர். கிளாக் அண்ட் கேலண்டர் கிளாக் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு 2 டைப்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒண்ணு ஆங்கிள் கேட்பாங்க. இல்லைன்னா வந்து டைம் கேட்பாங்க. ஸோ இது 2யும் எப்படி சிம்பிளா உங்களுக்கு கால்குலேட் பண்றதுங்கிறத சொல்லுவோம். கேலண்டர் பொறுத்த வரைக்கும் டே மட்டும் தான் அதுல கேட்பாங்க. ஏதாவது ஒரு டேட் சுதந்திர தினத்தன்னைக்கு என்ன டே இருந்தது இப்படி கேட்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு பர்த்டே டேட் யாரோ உங்க ஃப்ரெண்டோட பர்த்டே டேட்டை வந்து கொடுத்துட்டு அது என்ன டே இருக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதே மாதிரி லீப் இயர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டைப்ல இருக்கு. டேபிள், பார், பை சார்ட், லைன் சார்ட் இதெல்லாம். இது என்ன சிம்பிளா சொல்றது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி தான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணுவீங்க? ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃபை படிச்சு பார்த்துட்டு கீழே கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. அதே தான் இது. மேக்ஸ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இதுல என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் அந்த டேபிளோ இல்ல வந்து பை சார்ட்டோ இல்ல லைன் கிராஃபோ கொடுத்துருப்பாங்க. அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு அந்த சார்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இவ்வளவுதான் ஆப்டிடியூட்ல இருக்கிற டாபிக். அடுத்தது ரீசனிங். ரீசனிங்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்பா நியூமெரிக் சீரிஸ். ரொம்ப ஈஸி. ஆல்பபெட் நம்பர்லாம் குடுத்துட்டு அடுத்த நம்பர் என்ன வரும்? இல்ல மிஸ்ஸிங் நம்பர், இல்லன்னா எந்த நம்பர் வந்து தப்பா இருக்கு? இது மாரி கேட்கிறது ஆல்பா நியூமெரிக் சீரிஸ். கோடிங், டிகோடிங். கோடிங், டிகோடிங்னா ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா சொல்றதா இருந்தா, நீங்க பிரெஞ்சுக்கு போயிருக்கீங்க. அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, பிரான்ஸ்க்கு போயிருக்கீங்க. அங்க பிரெஞ்சுல 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு என்னங்கிறது புரியாது. ஸோ, நீங்க அத புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க என்ன இப்ப பிரெஞ்சுனா, பிரெஞ்சு நம்ம கத்துக்கிட்டா தான் நம்ம அத புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதே தான் இங்கேயும். கோடிங், டிகோடிங்லயும் அதே கான்செப்ட் தான். என்ன ஆகுதுன்னா,
ஒரு கோட் குடுத்திருப்பாங்க. அது அவங்க 2 பேத்துக்கும் தெரியும். அத நமக்கு நம்ம வந்து அத கண்டுபிடிக்கணும். அவங்க என்னதான் செய்றாங்க, என்ன குடுத்திருக்காங்கங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுட்டு, அதே மாரி இன்னொன்னுல அப்ளை பண்ணி பார்க்கணும். அனாலஜினா ரொம்ப ஈஸி. என்ன அதுன்னா 2 இத கம்பேர் பண்ணியிருப்பாங்க. 3 நீங்க கம்பேர் பண்ண போறீங்க. எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா தமிழ்நாடு, சென்னை. கர்நாடகா வாட்? இப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் 2யும் பார்ப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு சென்னை. அப்பன்னா என்னவா இருக்கும்? தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை. அப்பன்னா கர்நாடகாவோட கேபிட்டல் என்ன? பெங்களூர். இது மாதிரி நம்ம பார்க்கிறது அனாலஜி. பிளட் ரிலேஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி. அதாவது ஒரு உறவு முறை குடுத்துட்டு, இது வந்து அவங்களுக்கு என்ன வேணும்? அப்படிங்கிறத கேட்கிறது தான் பிளட் ரிலேஷன். அடுத்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனும் அதே மாரி தான். ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அது. இங்க இருந்து நீங்க வந்து ஒரு ரைட் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுக்கிறீங்க. இப்ப இங்க ஸ்டார்ட்டிங் பொசிஷன்ல இருந்து நீங்க இப்ப எந்த டைரக்ஷன்ல இருக்கீங்க? இது மாரி கொஸ்டின்ஸ் கேட்கிறது தான் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். ஓகேவா? அடுத்தது இன்ஈக்வாலிட்டி. இன்ஈக்வாலிட்டின்னா ஒண்ணும் இல்ல. மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன். கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் இது மாரி வச்சு நம்ம சம் பார்க்கிறது வந்து இன்ஈக்வாலிட்டி. சிலாகிசம்ங்கிறது ஒண்ணும் இல்ல. வென் டயகிராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது தான் சிலாகிசம். இது 3மே அட்வான்ஸ்ட் ரீசனிங்ல வந்துரும். அதுக்கப்புறம் ரேங்கிங் அண்ட் பசில்ஸ். இதுவும் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ரேங்கிங்னா, இப்போ உங்களோட கிளாஸ் இருக்குன்னா, கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு, செகண்ட் ரேங்க் யாருன்னு இதுவும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாரி மேல எனக்கு ஒரு பேராகிராஃப் குடுத்திருப்பாங்க. அத நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு கீழ கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவீங்க. அதே தான் பசில்ஸும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாரி மேல எனக்கு ஒரு பெரிய பேராகிராஃப் குடுத்திருப்பாங்க. அந்த பேராகிராஃப படிச்சு பார்த்துட்டு, நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு கீழ கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவீங்க. இதுல என்னென்ன டைப்லாம் கேட்கலாம்னா, ஹைட்டு, வெயிட், ஏஜ், பொசிஷன் இது மாரி. பொசிஷன்னா அவங்க வந்து ஹெச்ஓடியா இருக்காங்களா? இல்ல அசிஸ்டன்ட் புரொஃபசரா இருக்காங்களா? இது மாரி இருக்கிறதெல்லாம் பொசிஷன் வந்துரும். பெர்ஃபார்மன்ஸ் அவங்க எப்படி நல்ல குட்டா? இல்ல வந்து பேடா? இது மாரி இருக்கிறத பத்தி பேசுறதெல்லாம் வந்து ரேங்கிங்ல வந்துரும். பசில்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, குரூப்பிங், அதுக்கப்புறம் ஷெட்யூலிங், சர்க்குலர், லீனியர், ரெக்டாங்கிள் பசில் இது மாரிலாம் குடுத்திருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டட்ல இருக்கிறது எல்லாமே நம்ம இந்த பசில்ஸ்ல பார்க்க போறோம். தென் லாஸ்ட் நான் வெர்பல் ரீசனிங். நான் வெர்பல் ரீசனிங்ல இருக்கிறதுலே ஈஸியான டாபிக். என்ன அதுன்னா, வெறும் டயகிராம் குடுத்திருப்பாங்க. அந்த டயகிராமுக்கு அடுத்த டயகிராம் என்ன வரும்? இல்ல அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அனாலஜி சீரிஸ். ஸோ அனாலஜி சீரிஸ்னா ஒண்ணும் இல்ல. அனாலஜி நம்ம அங்க ஏற்கனவே பார்த்தோமா? அனாலஜினா என்ன? ஃபர்ஸ்ட் 2 கம்பேர் பண்ணிருப்பாங்க. 3, 4 அப்பனா 4த் டயகிராம் என்ன வரும்? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 2 டயகிராம் ரெஃபர் பண்ணி, நீங்க குடுத்திருக்கிற ஆப்ஷனுக்கு நீங்க வந்து செலக்ட் பண்ணுவீங்க. சீரிஸும் அதேதான். 5 சீரிஸ் குடுத்திருப்பாங்க. 6வது என்ன வரும்? அப்படிங்கிறத நீங்க பார்ப்பீங்க. அடுத்தது மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு லெட்டர் இருக்கு, இல்லன்னா வந்து ஒரு டயகிராம் இருக்கு. இதோட மிரர் இமேஜ் என்ன? வாட்டர் இமேஜ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது இது. அடுத்து பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங். இது ரொம்ப சின்ன வயசுலலாம் நம்ம விளையாண்டுருப்போம். ஒரு பேப்பர் எடுத்துட்டு நல்லா மடிக்கிட்டு, அத வந்து ஏதோ ஒரு எட்ஜ்ல கட் பண்ணி அத நம்ம விரிச்சு பார்க்குறப்ப, ஒரு ஷேப் மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதே தான் இங்கேயும் இருக்க போகுது. ஆனா அத நீங்க அது மாரிலாம் கட் பண்ணலாம் கூடாது. கட் பண்ணாம எப்படி அத வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுவோங்கிறத இங்க பார்ப்போம். ஃபோல்டிங் அதே மாரி தான். பேப்பர் 2 ஒரு டயகிராம் இருக்கு. அத 2ஆ மடிச்சோம்னா, அது என்ன ஷேப்ல வந்திருக்குங்கிறது பேப்பர் ஃபோல்டிங்ல வந்துரும். கவுண்டிங் அண்ட் ஹிட்டன் ஃபிகர். கவுண்டிங்னா ஒரு ஒரு ஸ்கொயருக்குள்ள வந்து ஒரு 10, 15 ஸ்கொயர் தந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த ஸ்கொயர்ல மொத்தம் அந்த இதுல வந்து எத்தன ஸ்கொயர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்றது கவுண்டிங். ஹிட்டன் ஃபிகர்ஸ்னாலும் ஒரு ஃபிகர்ல வந்து ஒரு போர்ஷன மட்டும் கட் பண்ணி வெளிய எடுத்திருப்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். எது அந்த இடத்துல வச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது ஹிட்டன் ஃபிகர். லாஸ்ட் ஒன் கியூப் அண்ட் டைஸ். ரொம்ப ஈஸியானது இதுதான். கியூப் டைஸ்ங்கிறப்ப இது வந்து மோஸ்ட்லி ஆப்போசிட் தான் கேட்பாங்க. ஒரு டைஸ் இருக்கு. அந்த டைஸ் இப்ப மேல 2ன்னு இருக்குன்னா 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் கியூப் அண்ட் டைஸ். தென் அவ்வளோதான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். இதே மாரி உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா வீடியோ பார்க்கணும்னா, ஜேபி மைண்ட் மேட்டிக்ஸ லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.